ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மதுரையில் நாளை நடைபெறும் தாவேக மாநாட்டுக்காக 100 அடி உயர கொடிக்கம்பத்தை நிறுவும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக செய்தியாளர் முருகேசனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். முருகேசன், நாளைக்கு மதுரையில் நடைபெறக்கூடிய தாவேகவின் 2வது மாநில மாநாடு நிச்சயமாக எதிர்பார்ப்புகளை எகிரச் செய்திருக்கிறது. அந்த வகையில தொண்டர்களை கவருவதற்காக ஒவ்வொரு கட்சியுமே அவங்களுடைய மாநாட்டில் பல்வேறு நிகழ்வுகளுக்கு, சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. கட்சி கொடி ஏற்றுதல் அப்படின்றது ஒரு முக்கியமான நிகழ்வு. அது குறித்த ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளை மதுரையில் நடைபெறவுள்ளது. முகப்பு பகுதியில் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு 100 அடியில் ஒரு கொடிக்கம்பம் நிறுவும் பணியோடு தற்போது நடைபெறுகிறது. ஏற்கனவே கடந்த முதல் மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்ற போது, விழுப்புரம் அருகே விற்கரவில் நடைபெற்ற போது அங்கேயும் இதே போன்று 100 அடி கொடிக்கம்பம் நடப்பட்டு கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கொடியேற்றி வைத்தார். 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த கொடிக்கம்பம் நிறுவப்பட்டுள்ளது. அதே போன்றுதான் தற்போது இந்த 2வது மாநில மாநாடு நடைபெறும் திடல் அருகே 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டு இந்த கொடிக்கம்பம் நடைபெறவுள்ளது. நாளை மாநாடு நடைபெறும் நிலையில் ஏற்கனவே மாநாட்டு திடலுக்குள்ளே இறுதிக்கட்ட பணிகள் அனைத்து முடிவடைகிறது. தொண்டர்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. கடந்த முதல் மாநில மாநாட்டில் ஏற்பட்ட குளறுபடிகள், அதாவது குறிப்பாக தண்ணீர் பிரச்சனை உட்பட பல்வேறு பிரச்சனை தீர்ப்பதற்காக அக்கட்சியின் தேர்தல் வியூக பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் 3 நாட்களுக்கு முன்னதாகவே மதுரைக்கு தங்கியிருந்து தற்போது மாநாட்டு பணிகளை பார்த்து வருகிறார். இந்நிலையில் தான் தற்போது உள் மாநாட்டு அரங்கத்திற்குள்ள அனைத்து பணிகள் நிறைவேற்ற நிலையில் தற்போது கொடிக்கம்பம் நிறுவும் பணி நிறைவேறுகிறது. கிட்டத்தட்ட 100 அடியில் இங்கு கொடிக்கம்பம் நிறுவப்பட உள்ளது. 20க்கு 30 அடியில் கொடி பறக்கவிடப்படுகிறது. நாளை காலை மாநாட்டு தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து மதுரை வரக்கூடிய விஜய் அவர்கள் மாநாட்டு திடலுக்கு வரும்போது இங்கு கொடியேற்றிவிட்டு தான் மாநாட்டு திடலுக்கு உள்ளே செல்ல இருக்கிறார். திலகா, முருகேசன், முன்பாக கடந்த மாநாட்டில் இருப்பது போன்ற ஏதேனும் பிரச்சனைகள் இந்த மாநாட்டில் வந்துவிடக் கூடாதுன்னு நிறைய ஏற்பாடுகளை பார்த்து செய்வதாக நீங்க சொல்லியிருந்தீங்க. நாற்காலிகள் 1.5 லட்சம் நாற்காலிகள் அதுக்காக டெண்டர் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல 4 பேர் அதுல இருந்து பின்வாங்கி இருக்கிறார்கள் போன்ற தகவல் எல்லாம் வந்தது. அது தொடர்பான விவரம் என்ன? கிட்டத்தட்ட மாநாட்டிற்கு 1.5 லட்சம் பேர் வருகை தர எதிர்பார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரே நபர்களிடம் ஒப்பந்ததாரர்கள் 1.5 லட்சம் இருக்கைகள் கிடைக்காது என்பதற்காக 5 நபர்களிடம் ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான அளவு இருக்கைகள் கொண்டு போய் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரசியல் அழுத்தத்தின் காரணமாக, அதாவது குறிப்பாக இவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கூறும்போது ஆளுங்கட்சியின் அழுத்தத்தின் காரணமாக எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒப்பந்தம் போட்டவர்கள் இருக்கைகள் கொண்டு வரவில்லை. எனவே நாங்கள் கேரளாவில் இருந்து 4 ஒப்பந்ததாரர்கள் ஒப்பந்தம் போட்டு தற்போது நேற்று இரவு தான் இருக்கைகள் கொண்டு இங்கு சேர்த்திருக்கிறோம். 1.5 லட்சம் நாங்கள் திட்டமிட்டபடி 1.5 லட்சம் இருக்கைகள் சேர்ந்து விட்டது. இருக்கைகள் போடும் பணியும் நிறைவு பெற்றிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசியல் அழுத்தத்தின் காரணமாக இந்த ஒப்பந்ததாரர்கள் கடைசி நேரத்தில் பின்வாங்கி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த முதல் மாநில மாநாட்டில் குறைவாக குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் மக்கள் மிகவும் அவதிப்பட்டார்கள். ஏனென்றால் காலையிலேயே பொதுமக்கள் தொண்டர்கள் அனைவருமே உள்ளே விட்டார்கள். அதை சரிபடுவதற்காக இங்கு தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. திலகா, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.